பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியுள்ளார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் அடிக்கடி இளைத்து போகிறது. நாம் விரும்புகிற காரியங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணம், பதவி உயர்வு, வேலை, சொத்துக்கள் மட்டுமல்ல, பிறருடைய பேச்சுக்கள், தொல்லைகள், தீங்குகள், எரிச்சல், பொறாமைகள், பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுதல், நம்பிக்கை துரோகங்கள், நாம் ஆசையாக வாங்கிய பொருட்கள், ஆசையாக வளர்க்கிறவைகள், நம்முடைய பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்களால் கூட நம்முடைய இருதயம் இளைத்து போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நாம் செல்ல வேண்டிய பேருந்தோ ரயிலோ விமானமோ தவறவிட்டால் கூட, நம்முடைய பொருட்கள் தவறிவிட்டால் கூட நம்முடைய இருதயம் இளைத்து போகிறது. நாளைய தினத்தையும் எதிர்காலத்தையும் நடக்கப் போகிற காரியங்களையும் குறித்து ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருப்பதாலும் இருதயம் இளைத்து போகிறது. மற்றவர்களுடைய தொல்லையாலும், மற்றவர்களுடைய பேச்சாலும், மற்றவர்களுடைய செயலாலும், பிறர் மூலம் நாம் கேட்கும் துர்ச்செய்தி, பொய்யான அவதூறான செய்திகளாலும் அவர்களுடைய காரியங்களை நமக்குள் திணிக்கும் போது, அவர்கள் விரும்புகிற செயல்களை நம்மை செய்ய சொல்லும் போது நம்முடைய இருதயம் இளைத்து போகிறது. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும் என்று சாலமோன் சொல்கிறார். நாம் காணுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்முடைய இருதயம் இளைத்து போனால் எப்படி? நாம் ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக உள்ளது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு தொலைவில் உள்ளது. நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் இருதயம் இளைத்து போய் இருந்தபோது கர்த்தர் அவனை தேற்றுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்து தேற்றிய வார்த்தையின் மூலமாக பல காரியங்களாலும் காத்திருத்தலாலும் இளைத்து போய் இருக்கிற நம்முடைய இருதயத்தை தேற்றும்படியாக, நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று கர்த்தர் நம்மை நோக்கி கேட்கிறார், தேற்றுகிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவீதும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சாலமோனும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றும், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும், நான் உன்னோடு கூடவே இருப்பேன், நான் உன்னோடு கூடவே இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் நமக்கு சொல்லி இருப்பதால், வாக்கு கொடுத்திருப்பதால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுவதைப் போல நம்முடைய இலக்கையும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் அடையும்படியாக நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணுகிற எந்த காரியங்களையும் தள்ளி போட்டுவிட்டு கர்த்தருடைய கரத்துக்காய், அவருடைய கிரியைகளுக்காய், அவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனமும் நிறைவேறும்படியாக விசுவாசத்தோடு அவரையே நோக்கி காத்திருப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பார்ப்பார், கேட்பார், செய்வார். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உலக காரியங்களாலும் நெடு நாட்களாக நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் தரிசனங்களும் நிறைவேறும் என காத்திருப்பதாலும், சத்துருக்களாலும் நாங்கள் விரும்புகிற வேண்டுகிற காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதால் எங்களுடைய இருதயம் இளைத்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் பிரசன்னத்தினாலும்
வசனத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து நாங்கள் விரும்புகிற வேண்டுகிற காரியங்களை எங்களுக்கு கிடைக்க செய்து எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.